தலைப்பு: ஆதாம் முதல் சீயோன் வரை. இளைய வயதினருக்கான ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலான வேதம். பக்கம் 41 முதல். பாடம் 21. தலைப்பு: ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும். ஆதார வசனம்: யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஹெரோடோடஸ் என்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது அபைடாஸ் டேப்லெட்டில் எழுதப்பட்டிருந்த அதே செய்திகளை எழுதியிருந்தார். எகிப்தியனாகிய மானித்தோவும் அதே உண்மைகளை எழுதியிருந்தார். பிதாவாகிய தேவனின் தீர்க்கதரிசியான மோசே வேதாகமத்தின் முதல் 5 புத்தகத்தை எழுதும்போது வரலாற்று பூர்வமாக மிக சிறந்த செய்திகள் அவருக்கு பழக்கமாக இருந்தது. அபைடாஸ் டேப்லெட் என்பது பார்வோன்களையும் ராஜாக்களையும் பற்றிய பதிவுகள் கொண்ட பலகையாகும். இதை செட்டி 1 என்ற பார்வோனின் கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றவர்களைப் போல பெரிய வரிசையில் எழுதாவிட்டாலும் அவர் எழுதினரை பத்திரப்படுத்த அநேக முயற்சிகள் எடுத்தனர். இதனுடைய துல்லியமான நகல் இன்றைக்கு பிரிட்டிஷ் அரும்பெருங்காட்சியகத்தில் உள்ளது. மோசே ஒரு ஏழை எபிரேய குழந்தையாக பிறந்தாலும் தேவன் அவரை எகிப்தின் சகல ஞானத்திலும் அறிவிலும் தேர்ச்சி பெறுவதற்காக பார்வோன் குமாரத்தி அவரை தத்தெடுக்கும்படி செய்தார். தேவனுடைய வேலைகளை செய்ய மோசே எகிப்தில் உள்ள நேர்த்தியான பள்ளியில் மிக சிறந்த பயிற்சி பெற்றார். மேலும் அவருடைய எபிரேய தாய் தேவனுடைய ஜனத்தை அற்புதமாக வழிநடத்தினதையும் பராமரித்ததையும் சொல்லி இருக்க வேண்டும். அவள் தன்னுடைய கணவன் மோசேயிடம் கேட்டு அறிந்திருக்க வேண்டும். இந்த அனைத்து காரியங்களையும் லேவியிடமிருந்து கேட்டறிந்த தன்னுடைய தந்தையிடமிருந்தே மோசே அறிந்திருப்பார். லேவி அவருடைய தாத்தா ஆபிரகாமிடமிருந்து சகலத்தையும் அறிந்திருப்பார். இவர் நோவாவின் பிள்ளைகளிடமிருந்தும் இவர்கள் மெத்துசுலாவிடமிருந்தும் மெத்துசுலா ஆதாமிடமிருந்தும் கேட்டறிந்திருப்பார். மோசே ஒரு இளம் வாலிபனாக இருந்தபோது தேவனை சேவிப்பதை தெரிந்து கொண்டு அடிமைகளாக இருந்த தன்னுடைய ஜனத்தோடு துன்பங்களை அனுபவிப்பதற்கு எகிப்தின் ஐஸ்வர்யங்களையும் வசதியாக வாழும் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் விட்டுவிட்டார். எகிப்திய பள்ளியில் சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேவனை தெரிந்து கொண்ட ஜனமாக இருந்தார். ஆகவே அவர்களின் வரலாற்றை முதலில் தெரிந்தவராக இருந்தார். தேவன் அவரை வழிநடத்தி கட்டளைகளை கொடுத்ததினால் மற்றவர்களை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றவரானார். தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுத வேண்டும் என்று எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தப்பட்டார். மோசே எகிப்திய இளவரசியால் தத்தெடுக்கப்பட்டார். பாடம் 22. தலைப்பு: பாபேல் கோபுரம். ஆதார வசனம்: ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். நோவாவின் குடும்பத்தினர் தேவனை புகழ்ந்து அவருடைய நீதியின் நிமித்தமும் வல்லமையின் நிமித்தமும் அவரை மகிமைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜலப்பிரளயம் மீண்டுமாக வருவதில்லை என்பதற்கு அடையாளமாக வானவில்லை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வருடங்கள் கடந்து செல்ல தேவன் மனுக்குலத்திற்காக செய்ததை அநேகர் மறந்து போனார்கள். ஜனங்கள் தேவன் பேரில் வைத்த நம்பிக்கையை இழந்ததால் தங்களுக்கான உயரமான கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஆகவே இவர்கள் வானவில்லை காணும் போது நோவாவையும் தேவனையும் அவருடைய உடன்படிக்கையையும் நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு உயரமான கோபுரத்தை வானத்தை தொடும் அளவுக்கு கட்டினால் வர இருக்கும் வெள்ளத்தில் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். இதை கண்ட தேவன் அந்த கோபுரத்தை முடிக்க அனுமதிக்கவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவன் அவர்களின் மொழியை தாறுமாறாக்கினார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். அயலானோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது
திடீரென்று அவர் பேசுவது நமக்கு புரியாமல், நாம் பேசுவது அவருக்கு புரியாமல் இருந்தால் எவ்வளவு குழப்பமாக இருக்கும். ஒருவேளை அவர் எபிரேய மொழியிலும் பேசினால் எப்படி இருக்கும்? இது நிமித்தமாக அவர்கள் கட்டின கோபுரம் சடுதியில் தடைப்பட்டது. அவர்கள் இனி ஒருமித்து செயல்பட முடியவில்லை. இதனால் இவர்கள் பூமியெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்படியாக ஜனங்கள் பூமியெங்கும் சீராக பரவி பலுக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பாதியில் நிறுத்தப்பட்ட இந்த கோபுரம் பாழடைந்து ஒன்றும் மீந்து விடவில்லை. ஆனால் அங்குள்ள ஒரு பெரிய ஓட்டையில் கட்டிடம் கட்டுவதற்கு கற்கள், சுண்ணாம்பு கற்கள், பளிங்கு கற்களை தோண்டவும் பெயர்த்து கொள்ளவுமே உதவுகிறது. அந்த கோபுரம் பல அடுக்குகள் கொண்டதும், கீழுள்ள அடுக்கை விட மேலுள்ள அடுக்கு சற்று சிறியதாகவும் இருந்தது. இன்றைக்கு மொழிகளால் பிரிந்திருக்கும் மக்களை இன்னும் பிரிப்பது இயலாத காரியமாக போய்விட்டது. பாதுகாப்புக்காக மீண்டும் இணைந்து வாழ்வது மனித இயல்பாய் இருக்கிறது. இன்று அநேக மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள். விதவிதமான மொழிகளை பேசுபவர்கள் மத்தியில் அர்த்தம் சொல்லுவதற்கும் அநேகர் உள்ளனர். பல நாட்டை சேர்ந்த மக்கள் ஒருமித்து கூட்டம் கூடவும் மாநாடுகளை நடத்தவும் இது பயன்படுகிறது. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை மக்கள் இழந்ததினால் அவர்கள் கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். பாடம் 23. தலைப்பு: ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆதார வசனம்: ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் தேவனை முழுமையாக விசுவாசித்ததினால் அவர் தேவனுடைய சிநேகிதரானார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கானான் சென்றார். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை பெற்றார். இதை ஆபிரகாமின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. உடன்படிக்கை என்பது இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர் மத்தியில் செய்யும் ஒப்பந்தமாகும். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தந்தையாக இருக்க போகிறதினால் தேவன் ஆபிராம் என்ற அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் நடந்த அநேக சம்பவங்கள் வரக்கூடிய காலத்தில் சிறப்பாக நடப்பவைகளை சித்தரிக்கும் படங்களாக உள்ளது. ஆகவே இந்த சம்பவங்களை நிழல் என்றும் வரக்கூடிய உண்மையான காரியங்களை நிஜம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிழலான காரியங்கள் தேவனுடைய மிகப்பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஆபிரகாமால் நேசிக்கப்பட்ட சாராள் வெகு காலமாக காத்திருந்து ஒரு குமாரனை, ஈசாக்கை பெற்றாள். அதுபோல ஆபிரகாமின் உடன்படிக்கை வெகு காலமாக மேசியாவின் வருகைக்கும் இயேசு பிறந்து உடன்படிக்கையின் வேலைகளை தொடங்குவதற்கும் காத்திருந்தது. ஈசாக்கின் மனவாட்டியாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருந்ததினால் ரெபேக்காள் 1,44,000 பரிசுத்தவான்களுடைய சபையை அடையாளப்படுத்துகிறாள். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சபை அவரோடு இணைந்து மரித்தோரை உயிர்ப்பித்து ராஜ்யத்தில் பூமியில் உள்ள மனுக்குலம் பூரண நிலையை அடைய உதவி செய்வார்கள். மோரியா மலையில் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டது நம்முடைய ஆண்டவராம் இயேசு மனுக்குலத்திற்காக கல்வாரியில் பலி செலுத்தினதை அடையாளப்படுத்துகிறது. ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடம் பலி செலுத்துவதற்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தது போல இயேசுவும் தன்னையே இந்த மனுக்குலத்திற்காக சிலுவையில் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தேவன் ஈசாக்கிற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். ஆனால் இயேசு மட்டுமே பூரண மனிதனாக இருந்ததினால் அவரே ஆதாமுக்கு ஈடாக பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாமின் வீட்டில் அடிமையாக இருந்த ஆகார் அவருடைய பிள்ளை இஸ்மயேலுக்கு தாயாக இருந்ததினால் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை அடையாளப்படுத்துகிறாள். அவள் அவருடைய பிள்ளை இஸ்மயேலுக்கு தாயாக இருந்தாள். தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு
ஒரு இரட்சகர் தேவை என்று அவர்களை உணர்த்துவதற்கு இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை உதவியது. ஆனாலும் அவர்கள் அபூர்ணர்களாக இருந்ததினால் பூரணமான சட்டங்களை அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. இஸ்மயேல் இஸ்ரவேலை போல ஒரு ஜாதியாக இருந்தார்கள். ஆபிரகாமின் வீட்டில் அவரும் பங்கு வகித்தார். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததியாக இருக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரவேல் ஜாதி ஒரு பகுதியாக இருந்தாலும் கிறிஸ்துவும் சபையுமாக இருக்கும் பரலோக சந்ததி இவர்கள் இல்லை. ஈசாக்கின் பலி நம்முடைய ஆண்டவராம் இயேசுவின் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாடம் 24. தலைப்பு: சோதோமின் அழிவு. ஆதார வசனம்: எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 வசனம். இதோ, கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சோதோமின் மக்கள் செழுமையான பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்தார்கள். நல்ல விளைச்சலுக்கும் வளமாக வாழ்வதற்கும் மற்றவர்களைப் போல கடுமையாக உழைக்க அவசியமில்லாமல் இருந்தது. மிகுந்த வசதி வாய்ப்புகளோடு இருந்தார்கள். இவர்கள் சோம்பேறிகளாகவும் சுயநலம் உள்ளவர்களும் பெருமை உள்ளவர்களுமாக முற்றிலும் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தேவன் இந்த சோதோமின் மக்கள் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்காகவே இவர்கள் அக்கிரமம் மிகுதியாக போகும் முன் இவர்களை அழிக்க முடிவு செய்தார். இந்த பட்டணத்தில் நீதியுள்ளவர்கள் 4 பேர் மட்டுமே இருந்தார்கள். லோத்து, அவரது மனைவி, அவருடைய 2 குமாரத்திகளுமே. தேவன் 2 தூதர்களை அனுப்பி வரக்கூடிய பேராபத்தை குறித்து எச்சரித்தார். லோத்தும் மற்றவர்களை தப்பித்துக் கொள்ளும்படி எச்சரித்தார். ஆனால் அவர்கள் அவரை கண்டு நகைத்தார்கள். திடீரென்று அந்த பள்ளத்தாக்கில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமியின் பகுதிகள் இடம் மாறி அதனால் பூமியின் கீழ் ஏற்பட்ட அழுத்தம் சூடான கந்தகமும் உப்பும் எண்ணெயும் பலவிதமான வாயுக்களோடு மேலே வெடித்து சிதறி அந்த பட்டணம் முழுவதையும் அழித்து போட்டது. அருகாமையில் இருக்கும் கொமோரோவையும் சுற்றியுள்ள பட்டணங்களையும் அது அழித்தது. டன் கணக்காக எரியும் எண்ணெயும் கந்தகமும் வாயுக்களும் விண்வெளியை சீறியது. லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் குமாரத்திகளையும் அந்த பட்டணத்தை விட்டு விரைந்து செல்ல அந்த தூதர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் லோத்தின் மனைவியோ அவர்களுடைய சொத்துக்களையும் வீடுகளையும் விட்டு வர மனதில்லாதவளாய் திரும்பி பார்த்தாள். அங்கு சிதறி விழுந்து கொண்டிருந்த உப்பும் கந்தகமும் அவள் மேல் விழுந்து முழுமையாக மூடி ஒரு தூணை போல மாறியது. வேதாகமத்தில் இது ஒரு புதுமையான கதையாக இருப்பதினால் அநேகர் இதை பழங்கால கட்டுக்கதை என்று நினைத்தார்கள். ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 19 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். பாவிகளுக்கு முழு மனுக்குலம் மரணத்தில் ஏற்படும் சம்பவம் இந்த சோதோம் கொமோராவின் அழிவு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மரணம் ஜீவனற்ற நிலை, நித்தியமான உபத்திரவம் அல்ல, மாறாக பாவத்திற்காக கிடைக்கும் தண்டனை. ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம். சோதோமில் வாழ்ந்த மக்கள் நம்பிக்கையற்றவர்களாக அழிந்து போகவில்லை என்ற வேதம் போதிக்கிறது. ஏனெனில் 1000 வருட ஆட்சியில் தேவன் கொடுக்கப்படும் இதுவரை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு தேவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியங்களில் மகிழ ஒரு வாய்ப்பு. பின் அவரை மறுதலிப்பவர்களை விட இந்த சோதோம் கொமோரோ மக்கள் குறைவாக தண்டிக்கப்படுவார்கள். மத்தேயு 10 அதிகாரம் 15 வசனம். மரணம் மனுக்குலத்திற்கு ஒரு நித்தியமான ஆக்கினை அல்ல. பாடம் 25. தலைப்பு: ஆசாரியரும் ராஜாவுமாக இருந்த மெல்கிசேதேக்கு. ஆதார வசனம்: 110 சங்கீதம் 4 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். மெல்கிசேதேக்கு தேவனுடைய ஆசாரியரும் அதே சமயத்தில் சாலேமுக்கு ராஜாவாகவும் இருந்தார். எருசலேம் என்பதற்கு சமாதானம் என்று அர்த்தம். இந்த வார்த்தை பின்பு எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு அரசனாக ஜனங்களை ஆண்டு வந்தார்.
ஆசாரியனைப் போல ஆசிர்வதித்து தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு போதித்தார். அவரை பற்றி அறிந்த ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார், உடைமைகளில் 10ல் ஒரு பகுதி. வேதாகமம் மெல்கிசேதேக்கை பற்றி சிறிதளவே குறிப்பிடுகிறது. இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவர் என்றும், இவர் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுமாய் இராதவர் என்று வேதாகமம் கூறுகிறது. அரசன், ஆசாரியன் என்று இந்த 2 பதவிகளை குறித்தே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளும் வரை நமக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. அவர் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்தவர்களை பற்றியும் எந்தவிதமான பதிவுகளும் இல்லை. இவைகளை நாம் பார்க்கும்போது வரக்கூடிய மேசியாவின் யுகத்தில் இவர் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வேதாகமத்தில் அநேக ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருந்தார்கள். ஆனால் மெல்கிசேதேக்கு மட்டுமே இந்த 2 பதவிகளையும் ஒருமித்து செயலாற்றினவர். தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசுவை தலையாக கொண்ட சபை மக்கள் மெல்கிசேதேக்கை போல் இருப்பார்கள். இவர்கள் பூமியை ஆட்சி செய்து மக்களை ஆசீர்வதித்து தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு போதிப்பார்கள். இவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்பார்கள். இந்த மெல்கிசேதேக்கு மேய்ப்பர்களின் ராஜாவாக இருந்து சமாதானத்தோடு எகிப்தை ஆண்டு கொண்டு கீசாவில் உள்ள பிரம்மாண்டமான பிரமிட்டை கட்டியிருக்க வேண்டும். இது உலகில் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். இது கிமு 2170 கட்டப்பட்டது. கயாரோ அருகில் உள்ள நைல் நதியின் கரையில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட இந்த பிரமிட் உலகத்தின் சரியான புவியியல் மையத்தில் நின்று கொண்டிருக்கிறது. கீழ்நோக்கி செல்லும் வழி பாவத்தையும் மரணத்தையும், மேல் நோக்கி போகும் வழி நியாயப்பிரமாணத்தின் யுகத்தையும் சுவிசேஷ யுகத்தையும், ராஜ்யத்தில் சபையின் மகிமையையும் மனித சீர்பொருந்துதலையும் அடையாளப்படுத்துகிறது. இதில் காணப்படும் அளவுகள் வருடங்களின் காலப்பகுதியையும், பூமியின் எடையையும், சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தையும் மற்றும் அநேக விஞ்ஞான உண்மைகள் உள்ளது. கீசாவில் உள்ள மகா பெரிய பிரமிட்டை மெல்கிசேதேக்கு கட்டியிருக்க வேண்டும். பாடம் 26. தலைப்பு: யோபுவின் சோதனைகளும் ஆசீர்வாதங்களும். ஆதார வசனம்: யோபு 1:21. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு வாழ்ந்த காலத்தில் யோபு என்ற ஒரு மனிதரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த ஐஸ்வர்யவானும் பெரிய மனுஷனுமாக இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்து அவரை மிகவும் நேசித்து அவருடைய நீதிகளை பாராட்டினார். ஆகவே தேவனும் அவரை நேசித்தார். யோபுவுக்கும் அவர் மனைவிக்கும் 3 குமாரத்திகளும் 7 குமாரரும் இருந்தார்கள். அக்காலத்தில் அவர் தன்வந்தர்களில் ஒருவராக இருந்த போதிலும் அவர் விதவைகளை விசாரித்து ஏழைகளையும் அனாதைகளையும் ஆதரித்தார். தேவன் யோபுவை ஆசீர்வதித்த நிமித்தமாக யோபு தேவனை நேசித்தான். சாத்தான் குற்றம் சாட்டினான். ஆகவே யோபுவை சாத்தான் சோதிக்க தேவன் அனுமதித்தார். திடீரென்று யோபுவுக்கு மிகப்பெரிய பேரழிவு வந்தது. அவருடைய பிள்ளைகள், ஆஸ்தி, செல்வாக்கு, சுகம் அனைத்தும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டது. இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் யோபு தன்னுடைய விசுவாசத்தில் தடுமாறவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் அவர் சொன்னார். யோபு 13:15. யோபுவின் மனைவி அவருடைய நம்பிக்கையில் பங்கு பெறாததினால் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். யோபு 2:9. யோபுவின் சோதனைகளில் அவருக்கு ஆறுதல் சொல்ல 3 சிநேகிதர்கள் வந்தார்கள். ஆனால் யோபுவின் மேல் வந்த அனைத்து துரதிர்ஷ்டத்திற்கும் யோபுதான் முழு பொறுப்பு என்று குற்றம் சுமத்தினார்கள். கட்டாயமாக அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்நாள் வரைக்கும் நாம் யோபுவின் நீடிய பொறுமையை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருக்கு நேரிட்ட சோதனை மிகவும் கடுமையாகவும் கொடூரமாகவும் இருந்ததினால் அவர் அமைதியாக சீயோலில் நித்திரை செய்ய விரும்பினார். கல்லறைக்கு உள்ள எபிரேய வார்த்தை சீயோல். அதில் நித்திரை செய்ய விரும்பினார். உயிர்த்தெழுதலின் போது அவரை நினைத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். இதன் பயனாக முடிவில் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். அவர் சகலத்தையும் இரட்டிப்பாக பெற்றார்.
யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மனுக்குல வரலாற்றின் எத்தனை அழகான ஒரு பாடமாக இருக்கிறது. பூரணமான ஏதேனை விட்டு மனிதன் விரட்டப்பட்டான். தான் முழுமையாக புசிப்பதற்கு தானே கடினமாக உழைக்க வேண்டும் என்று உணர்ந்தான். வரக்கூடிய இழந்த அனைத்தையும் இயேசுவின் ஆட்சியில் மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும். இன்னும் இரட்டிப்பாக பெறும். பாவம், மரணம் என்ற சாபங்கள் நீக்கப்படும். 1000 வருடங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை மனுக்குலம் பெற்று மரணத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாக்கப்படும். எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் யோபு விசுவாசத்தை விட்டு தளரவில்லை. பாடம் 27. தலைப்பு: ஈசாக்குக்கு பெண் தேடினார்கள். ஆதார வசனம்: ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். ஆபிரகாம் மோரியா மலையில் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்த சம்மதித்தார். ஆனாலும் தேவன் இந்த பலியை செலுத்த சொன்ன நோக்கத்தை அவர் அறியாதிருந்தார். தேவன் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பலனாக பலி செலுத்த வேண்டிய ஈசாக்கிற்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்த போது அவர் சகலத்தையும் உணர்ந்திருப்பார். இனி ஒருபோதும் அவர் மகனை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பவம் ஒரு நிழலாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமையும் அவருடைய குமாரன் இயேசு இந்த முழு உலகத்தின் ஜீவனுக்காக பலி செலுத்தினவர் ஈசாக்கையும் அடையாளப்படுத்துகிறார்கள். பலிபீடத்திலிருந்து ஈசாக்கு எழும்பின சம்பவமானது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. சாராள் மரித்த பின் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசமுள்ள வேலைக்காரன் எலியேசரை ஈசாக்கிற்கு ஒரு மணவாட்டியை தேட அனுப்பினார். அந்நாள் மட்டும் ஆபிரகாம் குடும்பத்தினர் வாழ்ந்த ஆரோன் மட்டும் போய் அங்குள்ள அவருடைய சொந்த ஜனத்தில் ஒரு பெண்ணை தேர்வு செய்யும்படி அவர் புறப்பட்டார். எலியேசர் 10 ஒட்டகங்களையும் அநேக வேலைக்காரர்களையும் அழைத்து சென்றார். மேலும் அந்த பெண்ணுக்கும் அவள் குடும்பத்தினருக்கும் அழகுள்ள வெகுமதிகளை எடுத்து சென்றார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவுக்கு மணவாட்டியை தேர்வு செய்யும்படி அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. இந்த மணவாட்டி 1,44,000 பேர் கொண்ட சபையாகும். ஆரானை சேர்ந்த எலியேசருக்கும் வேலைக்காரர்களுக்கும் மிகுதியான தாகமும் பசியும் உண்டாயிற்று. தனக்கும் தன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கும் பெண்ணே ஈசாக்கிற்கு தேவனால் தேர்வு செய்யப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். ரெபேக்காள் இளவயதுள்ள சௌந்தரியமான உத்தமியான ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் உண்மையான ஒரே தேவனை வழிபட்டவளாக இருந்தாள். எலியேசருக்கும் அவருடைய வேலைக்காரருக்கும் ஒட்டகங்களுக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீர் வார்த்த பின் தங்குவதற்கும் உணவு புசிப்பதற்கும் அவர்களை தன் தகப்பன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். ரெபேக்காளின் தாயும் சகோதரனும் எலியேசர் சொன்ன செய்தியை கேட்டபோது ரெபேக்காளை இன்னும் பல நாட்கள் தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் எலியேசர் மறுநாள் புறப்பட வேண்டும் என்று சொன்னபோது ரெபேக்காள் எந்தவிதமான தயக்கமும் இன்றி அவரோடு பயணப்பட்டாள். மாலை வேளையில் ரெபேக்காள் அவள் புதிய வீட்டை நெருங்கினாள். தூரத்தில் வயல்வெளியில் ஈசாக்கை கண்டு தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டு அவரோடு சென்றாள். அடுத்த யுகத்தில் இயேசுவும் மணவாட்டியும் இந்த உலகத்தில் உள்ள மனுக்குலத்தை உயிர்ப்பித்து ஆட்சி செய்ய போகிறதை இந்த இருவரும் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இந்த அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ரெபேக்காள் உண்மையான ஒரே தேவனை வழிபடும் அழகுள்ள பெண்ணாக இருந்தாள். பாடம் 28. தலைப்பு: யாக்கோபு கண்ட ஏணி சொப்பனம். ஆதார வசனம்: ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஏசாவும் யாக்கோப்பும் இரட்டை பிள்ளைகள். ஆனால் அவர்கள் இருவரின் தோற்றமும் செயல்பாடுகளும் வேறுபட்டது.
ஏசா முதலில் பிறந்தவன். பலசாலியாகவும் சிறந்த வேட்டைக்காரனாகவும் இருந்தான். யாக்கோப்பு மிக அமைதியுமாக சாந்தமுள்ளவனுமாக இருந்தான். தேவனை பற்றியும் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றியும் அவர் அடிக்கடி சிந்திப்பார். அதை பற்றி அவர் மேலும் அறிய விரும்பினார். ஒரு நாள் ஏசா வேட்டையாடி வீடு திரும்பும் போது மிகுந்த களைப்பு அடைந்து பசியினாலும் தாகத்தாலும் சோர்ந்து போயிருந்தான். அப்பொழுது பார்ப்பதற்கும் புசிப்பதற்கும் ருசியுள்ள சிவப்பான கூழை யாக்கோப்பு காய்ச்சி கொண்டிருந்தான். ஏசா அந்த கூழில் கொஞ்சம் கொடுக்கும்படி கெஞ்சினான். தேவன் ஆபிரகாமுக்கும் அதற்கு பின் ஈசாக்கிற்கும் கொடுத்த ஆசீர்வாதங்களின் மிகப்பெரிய மதிப்பை யாக்கோப்பு என்றும் உணர்ந்திருந்தான். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விட இது மிக சிறப்பானது என்று அறிந்திருந்தான். தேவனால் கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம் இதில் அடங்கும். ஆகவே இந்த கூழுக்கு பதிலாக சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்டான். அந்நேரத்தில் ஏதாகிலும் புசித்தால் போதும் என்று நினைத்து ஏசா அந்த ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணினான். அதற்கு பின்பும் யாக்கோப்பு பார்வையற்ற ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றான். இதை அறிந்த ஏசா யாக்கோப்பை கொல்ல வகை தேடினான். சேஷ்டபுத்திர பாகத்தை விற்ற போது அதன் மதிப்பை அறியாத ஏசாவுக்கு இப்பொழுது உணர்வு வந்தது. யாக்கோப்பு ஏசாவின் கோபத்திற்கு தப்பி ஓடினார். அன்று இரவு ஒரு அமைதியான இடத்தை கண்டு அங்குள்ள ஒரு கல்லை தன் தலைக்கு வைத்து நித்திரை செய்தான். தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை ஊக்குவித்தார். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து மகிமையுள்ள தேவன் பேசுவதை அவன் கேட்டான். தகப்பனாகிய ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை இவர் மூலமாக உறுதிப்படுத்தி ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் யாக்கோப்பை பங்காளியாக்கினார். இந்த சொப்பனம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவு பெறுவதற்கு அடையாளமாக இருந்தது. ஆதியாகமம் 28 அதிகாரம் 14 வசனம், அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 25 வசனம். மீண்டுமாக பரலோகத்திற்கும் பூமிக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வரும். தேவன் யாக்கோப்பின் ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு இந்த சொப்பனம் உறுதியளித்தது. பாடம் 29. தலைப்பு: யோசேப்பின் அங்கி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதார வசனம்: ஆதியாகமம் 37 அதிகாரம் 31-32 வசனங்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். 12 குமாரர்களுக்கு யாக்கோப்பு தந்தையானார். மூத்த மகன் ரூபன். இவன் மிக அன்புள்ளவனாக இருந்தாலும் ஞானமற்றவனாக இருந்தான். சிமியோன் ஞானியாக இருந்தாலும் அன்பில்லாதவனாக இருந்தான். ஒவ்வொரு குமாரர்களும் ஒருவரை காட்டிலும் ஒருவர் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள். யோசேப்பும் பென்யமீனும் சிறியவர்களாக இருந்ததினாலே வீட்டில் இருந்தார்கள். மற்ற 10 பேர்களும் தங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். யாக்கோப்பு யோசேப்பை விசேஷமாக நேசித்ததால் அவனுக்கு பல வண்ண அங்கியை தைத்து கொடுத்தார். அவனுடைய சகோதரர்கள் அவரை இது நிமித்தம் வெறுத்தார்கள். இதற்கு பின்பு அவர் சில சொப்பனங்களை கண்டு அதை தன்னுடைய குடும்பத்தினருக்கு அறிவித்தார். அந்த சொப்பனங்களில் யோசேப்பின் குடும்பத்தினர் யோசேப்பை வணங்குவதாகவும் யோசேப்பு அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் இருந்தது. இந்த காரியங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் வைத்த பகையை இன்னும் தூண்டியது. ஒரு நாள் யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கவும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கவும் வந்தார். தூரத்தில் அவன் வருவதை கண்டு அவனை தொலைக்க திட்டமிட்டார்கள். இந்த கொடூரமான சகோதரர்கள் அவரை அடிமையாக்கி எகிப்துக்கு போகும் இஸ்மயேலரிடம் விற்று போட்டார்கள். ஒரு ஆட்டை அடித்து யோசேப்பின் பல வண்ண அங்கியை அதன் இரத்தத்தில் தோய்த்து யாக்கோப்பிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அவர்கள் விரும்பியபடி ஒரு காட்டு மிருகம் அவனை கொன்று போட்டது என்று யாக்கோப்பு நினைத்து கொண்டான். யாக்கோப்பை ஒருவரும் தேற்றக்கூடாதபடிக்கு மிக வேதனை அடைந்து மனம் உடைந்தவராக
இந்த துக்கத்தோடே நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்றார். ஆதியாகமம் 37:35. சியோல் என்ற எபிரேய வார்த்தை வேதாகமத்தில் இந்த வசனத்தில் முதல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தை மட்டுமே நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நித்தியமான ஆக்கினைக்குள் இடத்திற்குள் தன் மகனை சென்றதாக யாக்கோப்பு நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட இடத்தை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனால் நரகம் என்பது நித்திய ஆக்கினைக்குரிய இடம் என்று இந்நாள் வரைக்கும் சிலர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷியோலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நரகம், கல்லறை அல்லது குழி என்று பழைய ஏற்பாட்டில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வேத வல்லுநர்கள் சியோல் என்பதற்கு கல்லறை அல்லது மண்ணறை என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இதே சியோல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் ஆதேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில புதிய மொழிபெயர்ப்பாளர்கள் சியோல், ஆதேஸ் என்ற வார்த்தைகளை மொழிபெயர்க்காமல் விட்டுவிடுகிறார்கள். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஷியோல் என்ற ஆங்கில வார்த்தைக்கு மூடி வைப்பது அல்லது மறைத்து வைப்பது என்று பொருள்படும். சியோல் அல்லது ஆதேஸ் என்ற வார்த்தைகளுக்கும் நித்திய ஆக்கினை அல்லது நித்திய அக்கினி என்பதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை இஸ்மயேலர்களிடம் அடிமையாக விற்று போட்டார்கள். பாடம் 30. தலைப்பு: யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டார். ஆதார வசனம்: ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் யோசேப்பை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் பட்ட பாடுகளும் சோதனைகளும் அவருடைய குணங்களை பக்குவப்படுத்தி அதன் விளைவாக எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த பதவியை பெற அவரை தகுதிப்படுத்தியது. பார்வோன் கண்ட 2 சொப்பனங்களுக்கு யோசேப்பு விளக்கம் சொன்னார். வரக்கூடிய 7 வருடங்கள் செழிப்பாக இருக்கும் என்றும் அதை தொடர்ந்து வரும் 7 வருடங்கள் பஞ்சம் உண்டாயிருக்கும் என்றும் அறிவித்தார். முதல் வரும் 7 வருடங்களில் விளையும் தானியங்களை பின்வரும் பஞ்ச நாட்களுக்காக சேமித்து வைக்கும்படி யோசேப்பு கட்டளை கொடுத்தார். கானானில் உள்ள யோசேப்பின் குடும்பமும் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டது. புசிப்பதற்கு தானியம் தீர்ந்து போன பின் யோசேப்பின் 10 சகோதரர்கள் தானியம் கொள்ள எகிப்திற்கு வந்தார்கள். பல வருடங்களுக்கு முன் அடிமையாக விற்ற சகோதரனோடு ஒரு உரையாடல் நடக்கப் போவதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். யோசேப்பு அவருடைய சகோதரர்களிடம் அன்பாக இருந்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றி விசாரித்து தானியங்களை கொடுத்தார். பஞ்சம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் தானியம் தீர்ந்த பின் மீண்டும் வந்து தானியம் வாங்கிக் கொள்ளும்படி சொன்னார். நீங்கள் வேவுக்காரர்கள் இல்லை என்று நிரூபிக்க உங்கள் இளைய சகோதரன் பென்யமீனை கூட அழைத்து வாருங்கள் என்றார். யாக்கோப்பு தன் மகனை அனுப்ப மறுத்தார். ஆனால் பஞ்சத்தின் வேகம் அதிகரித்த போது பென்யமீனை அவர்களோடு அனுப்ப சம்மதித்தார். ஆனால் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். ஆதியாகமம் 42:38. சியோல் என்ற வார்த்தை 2வது முறையாக வேதத்தில் இங்கு காணப்படுகிறது. கல்லறை என்ற அர்த்தம் கொண்ட இந்த வார்த்தையை 31 முறை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நித்தியமாக எரியும் அக்கினியின் ஆக்கினையில் தன்னுடைய குமாரனோடு சேரப்போகிறோம் என்ற சிந்தனைகள் யாக்கோப்புக்கு ஒருபோதும் வரவில்லை. இவை தேவனை அவமானப்படுத்தும் கொள்கையாகும். யாக்கோப்பு தன்னுடைய மரண நிலையை குறித்தே எப்படி சொன்னார். இயேசுவும் தன்னுடைய சகோதரர்களால் இஸ்ரவேல் ஜாதியால் நிராகரிக்கப்பட்டதால் யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக இருந்தார். ஆனால் இதன் பலனாக அவர் மகிமையிலும் கனத்திலும் பரலோக பிதாவுக்கு அடுத்ததாக அவருடைய வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்டார். மேலும் யோசேப்பு எகிப்தியர்களுக்கு தானியம் கொடுத்தது போல வரக்கூடிய யுகத்தில் மனப்பூர்வமாக கீழ்ப்படிபவர்களுக்கு இயேசு நித்திய ஜீவனுக்குரிய உணவை கொடுப்பார். இயேசுவும் சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டதினால் யோசேப்பு இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். ஆமேன். இதனை தொடர்ந்து வரும்
31வது பாடம் முதல் அடுத்த பாகத்தில் பக்கம் 61 பார்க்கலாம். ஆமேன்.